கடந்த சனிக்கிழமை இரவு பசுட் பெர்ஹந்தியான் தீவில் நிகழ்ந்த படகு விபத்து சம்பவத்தில் பலியான 40 வயதுடைய ஆறுமுகம் மற்றும் அவரின் 3 வயது மகளான சர்விகா ஆகியோருக்கு இன்று பட்டவட் தாமன்பாயு அமன் என்னும் முகவரியில் உள்ள வீட்டில் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. கணவன் பிள்ளை என ஒரே குடும்பத்தில் 2 உயிர்களை இழந்து தவிக்கும் 39 வயதுடைய சங்கீதாவிற்கு வந்திருந்தவர்கள் கனத்த இதயத்துடன் ஆறுதல்களையும் இரங்கல்களையும் தெரிவித்தனர். பிற்பகல் மணி 2:30க்கு மேல் பட்டவட் ஜாலன் சீராமில் உள்ள மின் சுடலையில் அவர்களின் உடல்கள் தகனம் செய்யப்பட்டன. பட்டவத்தை சேர்ந்த ஆறுமுகம் சங்கீதா குடும்பத்தினர் திரங்கானுவில் உள்ள தீவில் விடுமுறையை கழிப்பதற்காக சென்றிருந்த போது எதிர்பாரா இத்துயரம் நேர்ந்தது. அன்றைய தினம் இரவு மணி 10:30 அளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஆறுமுகத்தின் உறவுக்கார பிள்ளையான 10 வயதுடைய வெண்பணி என்ற தமிழ் பள்ளி மாணவியும் உயிரிழந்தார். மொத்தம் 15 பேர் பயணித்த அப்படகில் உயிர் தப்பிய 6 வயது சிறார் உட்பட 12 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமது குடும்பத்தார், உறவினர்கள் மற்றும் கணவரின் நண்பர்களுடன் புலாவ் பெர்ஹந்தியான் கச்சில் தீவில் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டதாக கூறிய சங்கீதா, வானிலை மழை தூறுவது போன்று இருப்பதை அறிந்ததும் இரவு மணி 9 அளவில் புலாவ் பெர்ஹந்தியான் பிசாரில் உள்ள தங்களின் இருப்பிடத்திற்கு திரும்புவதற்கு அந்த படகில் ஏறியதாக தெரிவித்தார். பிள்ளைகள் உட்பட அனைவரின் பாதுகாப்பு கருதி பல முறை பாதுகாப்பு ஜாக்கெட் கேட்டிருந்தும் அது ஈரமாக இருப்பதாகவும் மேலும் தாங்கள் தங்கியிருக்கும் விடுதியை நெருங்கிவிட்டதாகவும் கூறி படகின் ஓட்டுநர் தட்டி கழித்து விட்டதாக சங்கீதா விவரித்தார். Dia boleh patah balik actually. Yang hujan kuat tu memang kuat, tapi yang orang cakap wave tu yang kuat tu memang area dekat kita punya resort. Dia boleh pergi sebelah lain. Tapi kita request memang dia macam bolehkah asalnya bolehkah adik boleh sampai tadi cakap bolehkah lagi 2-3 minit je. Memang kita pun dah nampak from the boat, boleh nampak kita punya resort lah. அடுத்த சில நிமிடங்களிலேயே கனத்த இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததுடன் அப்பகுதியே முற்றிலும் இருண்டு போய் படகு நிலை தடுமாற தொடங்கியுள்ளது. அப்போது மூத்த மகளை தாமும் இளைய மகளை கணவரும் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருந்த போது கண்ணிமைக்கும் நேரத்தில் பெரிய அலை வந்து படகை முழுமையாக கவிழ்த்ததாக சங்கீதா தெரிவித்தார். அருகிலிருந்த ஒருவரின் துணையோடு 9 வயது மகளுடன் சங்கீதா கரையேற்றப்பட்ட பிறகே கணவரும் 2வது மகளும் படகின் அடியில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். கணவரின் 40வது வயது பிறந்த நாளுக்காக தங்கள் குடும்பத்துடன் முதல் முறையாக மேற்கொண்ட சுற்றுலா பயணம் இதுவென்றும் சங்கீதா வேதனையுடன் கூறினார். இதனிடையே நீண்ட காலத்திற்கு பிறகே பிறந்த பேத்தி இப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்களை விட்டு பிரிவார் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை என்று இச்சம்பவத்தில் பலியான வெண்பணியின் 68 வயதுடைய பாட்டி பஞ்சவர்ணம் என்பவர் தெரிவித்தார்.